வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆனிக்ஸ் சோலார் இவங்க 250 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸை கூடிய விரைவில் இவங்க தெரிவிப்பாங்க. ஹிந்துஸ்தான் அர்பன் இன்ஃப்ரா இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 2ஆ மாத்துறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேரா மாறும். கூடவே பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. A1 லிமிடெட் இவங்க போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் இரண்டுமே தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரிவைஸ்டு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க January 8. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 1ஆ மாத்துறாங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 10 ஷேரா மாறும். கோஃபோர்ஜ் யூஎஸ்ல இருக்க ஏஐ இன்ஜினியரிங் ஃபர்மான என்கோரால 100% ஆஃப் ஸ்டேக்கை வாங்குறாங்க. இதுக்காக இவங்க செலவிடக்கூடிய அமௌண்ட் 21,133 crores இருக்கு. ஸோ கியூபிட் நிறுவனம் சவுதி அரேபியால புதிதாக எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று தொடங்குறாங்க. இந்த நிறுவனம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ கல்ஃப்ல இது மூலமா இவங்களோட மார்க்கெட்டை இவங்க அதிகரிக்க முடியும். பிஇஎல்க்கு புதிதா 569 crores ஆர்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இது டிஃபென்ஸ் அண்ட் நான் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் இரண்டுமே சேர்ந்ததா இருக்கு. வேதாந்தா இவங்க கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன்ல சக்சஸ்ஃபுல் பிட்டரா இருக்காங்க. இது டெப்போ கிராஃபைட் வெனடியம் பிளாக்குக்கான பிட்ல இவங்க சக்சஸ்ஃபுல் பிட்டரா இருக்காங்க. டைட்டன் புதிதாக லேப் க்ரோன் டைமண்ட் ஸ்டோரை திறந்திருக்காங்க மும்பைல. ஸோ இவங்க இதை பே ஆன்கிற ப்ராடக்ட் நேம்ல இவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டனுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸோட எம்டி அண்ட் சிஇஓ ஆன அமித் ராஜ் சின்ஹாக்கு ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைதராபாத்ல இருக்க பிளான்ட்ல ஜூன் 2025ல ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்தது. இது மூலமா சில பேர் இறந்துட்டாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்கிற விதமா இவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது காரணமா இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ் ஸோ டொமஸ்டிக் ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. டொமஸ்டிக் ஷிப் பில்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44,700 crores கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இது ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸான கொச்சின் ஷிப்யார்ட், மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ், ஜிஆர்எஸ்சி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமையுது. கோல்ட் அண்ட் சில்வர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ 60 கிட்ட இருக்கு. ஸோ ப்ரீவியஸா இது 3 monthsக்கு பேக்லலாம் நல்ல ரேஞ்சில் இருந்தது. ஸோ இன்வெஸ்டர்ஸோட கவனம் சில்வரில் இருந்தது. இப்போ சில்வரோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் இந்த ரேஷியோ 50 to 60 ரேஞ்சில் வந்ததுனாலையும் சில்வரோட ப்ரைஸில் கரெக்ஷனோ இல்லைன்னா ஒரு சேச்சுரேஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கோல்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.